வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஜூலை 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் யாரு? சந்திரபாபு நாயுடு. அவங்களும் அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் யாரு? சிவராஜ் சிங் சௌஹான். இவங்க 2 பேரும் சேர்ந்து எதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் யோஜனா. இதை லான்ச் பண்ணிக்கலாம். யாரா இவன் புதுசாக இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம், வேலைவாய்ப்பு மிஷன் ஒன்று இருந்துச்சு இல்லையா. அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இது. அதில் 100 நாள் ஒரு வருஷத்துல ரூரல்ல இருக்க பீப்புளுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. இதுல எத்தனை நாள் அப்படின்னா 125 நாள். ஓகேவா. இது எங்க வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வரிப்பள்ளி அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல வச்சு லான்ச் பண்ணிடுறாங்க. ஓகேவா. இதுல என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமை பொறுத்தளவு அந்த பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு, அப்புறம் காசெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. அந்த சம்பளம் எப்படி வரும் அப்படின்னா, அதுல 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டோ போடுவாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஓவராலா எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.75 lakh crores இந்த ஒரு ஆனுவலி தேவைப்படும். ஓகேவா. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ காஸ்ட் தேவைப்படும். அப்போ 5 வருஷத்துக்கு ஓவராலாக எவ்வளோ காஸ்ட் தேவைப்படும் அப்படின்னா 7.5 lakh crores தேவைப்படும். ஓகேவா. இதில் 60%, அதாவது 95,692.31 crores யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, மிச்சம் இருக்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட்டோ தருவாங்க. ஓகேவா. இதுதான் விஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன். இதில் ரோஸ்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வேர்டு எம்ப்ளாய்மெண்ட்டையும், அஜ்விகா அப்படின்றது லைவ்லிஹுட் அப்படின்றதையும் மெஷர். இதோட இந்த 2 வார்த்தையோட அர்த்தங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு 10 years மைல்ஸ்டோன் ஒரு ஸ்கீமுக்கு. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 1, 2015 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். 1 ஜூலை ஆஃப் 2015 லான்ச் பண்ணப்பட்ட பிரதான் மந்திரி கிருஷி சியாச்சி யோஜனா. ஓகேவா. இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு இந்த மாசத்தோட 10 வருஷம் கவர் ஆயிடுச்சு. இது என்ன மாதிரியான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ்டு இரிகேஷன் லீட் அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றியும், அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இரிகேஷன் கவர் பற்றியும் இது பண்ணுவாங்க. ஓகேவா. இதுக்கு 5 வருஷத்துல எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதை யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சேர் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இதை ஓப்பன் பண்ணாங்க. இதில் 2000, அதாவது ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு 50,000 crores சொல்லியிருந்தாங்க இல்லையா. அடுத்த 5 years 2021 26 வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 93,068.56 crores இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இது எத்தனை ஃபார்மர்ஸை போய் பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 மில்லியன் ஃபார்மர்ஸை பெனிஃபிட் ஆயிருக்கு. எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24.61 மில்லியன் ஹெக்டேர்ஸ் நிலங்களை இது விளைநிலங்களுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷனை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ஃபீல்டுக்கு தேவையான வாட்டர்லேருந்து இந்த ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ 25-30 மடங்கு வாட்டர் தேவையில்லாமல் வீணாகாமல் உங்களுக்கு வாட்டர் மிச்சமாகும். இதனால எலக்ட்ரிசிட்டி குறையும், லேபர் குறையும், ஃபெர்டிலைசர் ரெக்யர்மெண்ட் குறையும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை உள்ளே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது மூலயமா ஃபெர்டிலைசரோட ரெக்யர்மெண்ட் 50% குறையும். இதனால ஒரு ஹெக்டேருக்கு 60,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இவங்களோட தாரக மந்திரம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பெர் ட்ராப் மோர் கிராப். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷனை ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு புது ஹைவேக்கு தான் அப்ரூவல் கிடச்சிருக்கு. என்ன ஹைவே அப்படின்னா 2 கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைவே. ஓகேவா. இதோட டோட்டல் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 14,115 crores. இதை யார் அப்ரூவ் பண்ணுறாங்க?
CCEA கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இதோட ஹெட் யார்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இந்த 2 ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டோட்டல் ஒர்த் வந்து 14,115 கோடி. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,114.81 கோடிகள் வந்து இந்த 2 ப்ராஜெக்ட் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் ஒரு ஹைவே கிரீன்ஃபீல்டு காரிடார் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 7,145 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா 117.7 கிலோமீட்டர் இந்த ஹைவே காரிடார். ஸோ இது எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர் கபாரி. ஸோ இந்த கபாரி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஹோபா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரீன்ஃபீல்டு காரிடார். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்க எதோட சேர்ந்து வரும், இதில் வேற என்னெல்லாம் வரணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க நேஷனல் ஹைவே NH 34ஓட மெயின்டெனன்ஸும் சேர்ந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா டெல்லியில். ஸோ டெல்லியில் வந்து ஒரு டனல் ப்ராஜெக்ட் 6 லேன் ட்வின் டியூப் டனல். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 6,970 crores. ஸோ இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த டனல் எங்கே வருதுன்னு பார்த்தலாம். ஸோ அது நேஷ்னல் ஹைவே 148AEல வந்து வருது. ஸோ இது யாரையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா டெல்லியில் துவாரகா எக்ஸ்பிரஸ் வேயையும் வசந்த் குண்டையும் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஹைபர் ஆனுட்டி மோடில் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இது 2 தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 பேர் சேர்ந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு டாக்டிக்கல் ஏரோஸ்டாட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது என்ன டாக்டிக்கல் ஏரோஸ்டாட்? டாக்டிக்கல் ஏரோஸ்டாட் அப்படின்னா இது வந்து ஒரு பலூன் பேஸ்டான ஹை ஆல்டிடியூட் ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா ஈவோ கேமராஸ் இருக்கும், ஸோ எலக்ட்ரோ ஆப்டிக் கேமராஸ் இருக்கும், இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்கும், கம்யூனிகேஷன் ரிலே சிஸ்டம்லாம் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹையான ஆல்டிடியூட்லேருந்து சர்வேலன்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இந்த பேலோடு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர்ஸ்க்கான ரேடியஸ் வந்து இது வந்து கவர் பண்ணோம். ஸோ இதோட மெயின் பர்பஸே வந்து எதுக்கு அப்படின்னா சர்வேலன்ஸ்க்கு தான். ஸோ இந்த டாக்டிக்கல் ஏரோஸ்டாட்டோட சர்வேலன்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா அப் டு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஸ்கையில் இருக்க போகுது. இதை யார் சேர்ந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா IIT டெல்லியும் DRDOவும் சேர்ந்து முழுக்க இந்தியாவிலேயே டொமஸ்டிக்காகவே கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி டெவலப்டு டாக்டிக்கல் ஏரோஸ்டாட். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வேற என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேலோட் கெப்பாசிட்டி இருக்கும், ஹை என்டூரன்ஸ் இருக்கும், பெர்சிஸ்டண்ட்டாக சர்வேலன்ஸ் பார்க்கும். ஓகேவா? ஸோ இதோட இது வந்து கம்யூனிகேஷன் சப்போர்ட் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ட்ரோனை வச்சு பார்க்குறத விட இது வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் சர்வேலன்ஸில் யூஸ் பண்ணலாம், ஒரு பொட்டென்ஷியலான பார்டரில் வந்து அந்த பார்டர் செக்யூரிட்டியை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், எமர்ஜென்சி கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து DRDOவும் IIT டெல்லியும் சேர்ந்து பண்ணாங்கன்னு சொன்னோம். ஸோ இந்த DRDOவை பற்றி பார்த்துடலாமா? சரி, இந்த DRDO எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1958 வந்து மிலிட்ரி ரிசர்ச்காண்டியே இந்த DRDO ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா NBA நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக பர்ஜுலி வெட்லேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சோனிப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அசாமில் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன இதனால என்ன கிடைக்குது அப்படின்னா அஸ்ஸாமுக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க வந்து 2 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மொத்தம் அஸ்ஸாமில் எத்தனை ஆயிடுச்சு? 3 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுலின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்ஜுலி வைல்ட் ரைஸ், இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் ரைஸ் காண்டி பண்ணுது. ஸோ இது வந்து பஞ்சுலி
வைல்ட் லைஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டார்டாய்ஸ்க்கான ஒரு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா மஜாங் டார்டாய்ஸ் லேக் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இந்த மாதிரி அசாமில் மொத்தம் 3 சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லிட்டோம்னா அதுக்குன்னு பண்ண வேண்டிய சில விஷயங்களை பண்ணணும். அதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபண்ட் பண்ணும். ஸோ அது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோட நேஷ்னல் ரெயின்ஃபெட் ஏரியா அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதுக்கப்புறம் NPBGR அப்படின்னா நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். ஸோ இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி அசாம் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டுன்ற ஒன்றை வந்து கிரியேட் பண்ணி அதை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. யார் யார்? ஸ்டேட்லேருந்து அசாம் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோட நேஷ்னல் ரெயின்ஃபீட் ஏரியா அத்தாரிட்டி. ஸோ இதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஸோ அதுக்கப்புறம் NPBGR. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2002 வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. என்ன ஆக்ட் அப்படின்னா NBA, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 37 ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஸோ அதுபடி தான் இந்த மாதிரி நம்ம வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸை கண்டுபிடிச்சி அதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அசாமுக்கு 3 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்தது பஜ்ரலி வைல்ட் ரைஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த வைல்ட் ரைஸோட நேம் ஒரைசா ரூஃபி போகன். ஸோ அதுதான் இந்த வைல்ட் ரைஸோட சயின்டிஃபிக் நேம். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறமா சேட்டலைட் கைடட் லேப், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் சேட்டலைட் கைடட் ஹெலிகாப்டர் லேண்டிங்க்கு வந்து ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ இவங்க எதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAIயால் டெவலப் பண்ணப்பட்ட சேட்டலைட் கைடட் ஹெலிகாப்டர் லேண்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ DCGA, ஸோ இவங்களும் வந்து இதுக்கு வந்து GCA, ஸோ இவங்களும் வந்து இந்த சேட்டலைட் கைடட் லேண்டிங்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதை எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் சேட்டலைட் கைடட் லேண்டிங் ப்ரொசீஜர். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஹெலிகாப்டரோட ஆப்ரேஷன்ஸுக்கு. ஸோ இதை எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் அமராவதியில் இருக்க உண்டவல்லி ஹெலிபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே ஹெலிகாப்டர்ஸை லேண்ட் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ரைவேட் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்ரோச் ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டெவலப் பண்ணது யார்? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா ககன் சிஸ்டம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இண்டிகோ ஏர்பஸ் A320 வந்து லேண்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவோட சேட்டலைட் பேஸ்டு சிஸ்டம் யூஸ் பண்ணினேன். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ எதை லேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்ஸை வந்து லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ககன் சிஸ்டம் அண்ட் GNSS குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டமையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ககன் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எய்டட் GEO அக்யூமெண்டட் நேவிகேஷன் இருக்கும். ஸோ GEO அப்படின்னா ஜியோஸ்டேஷனரி எர்த் ஆர்பிட்டல் அக்யூமெண்ட் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறது தான் ககன் சிஸ்டம். ஸோ அதுவும் GNSS. ஸோ GNSSனா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர் படி ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இண்டிகோ ஏர்பஸையும் வந்து லேண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல்
பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. ஸோ இது என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 3 வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து யார் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் வந்து இதை செலிப்ரேட் பண்ணாங்க. பை ஜீரோ வேஸ்ட் யூரோப் 2009 வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து வேர்ல்டு முழுக்க பரவி இப்போ இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேன்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை 3 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடகா பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா $US படி $182.89 மில்லியன் வந்து லோனாக வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு அவங்களோட பப்ளிக் ஸ்கூல்ஸை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண. ஸோ அது மட்டும் இல்லாமல் 500 இன்டகிரேட்டட் ஸ்கூல் கிளஸ்டர்ஸை உருவாக்க. ஸோ இதனால என்ன யார் பயன்பெறுவாங்க அப்படின்னா 1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்பெறுவாங்க. எந்த லெவலில் அப்படின்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பயன்படுவாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வந்து இந்த லோன் வந்து கர்நாடகா கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் கர்நாடகா பப்ளிக் ஸ்கூல் ப்ரோக்ராம்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கீழே அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த லோன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், யார் லோன் கொடுத்தா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். எவ்வளோ? $182.89 மில்லியன். ஸோ யாருக்கு கொடுத்தாங்க? கர்நாடகாவுக்கு. எதுக்கு? அவங்களோட 500 இன்டகிரேட்டட் ஸ்கூல்ஸ் கிளஸ்டர்ஸை வந்து உருவாக்குறதுக்கு. ஸோ இது எதுக்கு? பப்ளிக் ஸ்கூல்ஸை, கர்நாடகாவில் இருக்க பப்ளிக் ஸ்கூல்ஸை வந்து டெவலப் பண்ண. ஓகேவா? ஸோ இது போக இந்த ஸ்ட்ரென்தனிங் கர்நாடகா பப்ளிக் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வேற என்ன சப்போர்ட்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 10 மில்லியன் கிராண்ட் வந்து வராங்க. $10 மில்லியன் 10 மில்லியன் கிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் $25 மில்லியனுக்கு கேரண்டி பண்ணுறாங்க. யார்? IFFD. ஸோ IFFED அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி ஃபார் எஜுகேஷன். ஸோ இவங்க வந்து நாங்கள் 25 மில்லியன் தரோம் அப்படின்னு வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 10 மில்லியனை வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா HCL. ஸோ இந்த HCL என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ருடென்ஷியல் HCL ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிட்டடாக வந்து இந்தியாவில் வர்றதுக்கு வந்து இவங்க வந்து IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபைனலாக ஓகே இந்தாங்கப்பா அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் அப்ரூவலான R3 சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ப்ருடென்ஷியல் HCL லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட் இந்தியா வந்து இந்தியாவில் இனிமேல் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரராக வந்து இருக்கலாம். ஓகேவா? அதில் இவங்களுக்கு வந்து எத்தனாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்தியாவிலேயே 8வது ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரராக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ருடென்ஷியல் HCL ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இது ஒரு 70% வந்து யார் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூகேல இருக்க ப்ருடென்ஷியல் PLC வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. மிச்சம் 30% ஜாயிண்ட் வெஞ்சரை யார் கொண்டு வராங்க அப்படின்னா HCL குரூப்ஸ். ஸோ இந்த ப்ருடென்ஷியல் HCLன்றது 2 பேரோடது. ஸோ 30% HCL குரூப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற 70% யூகேயோட யுனைடெட் கிங்டமோட ப்ருடென்ஷியல் PLC வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தோம் இல்லையா R3 சர்டிஃபிகேஷன். அது என்ன R3 சர்டிஃபிகேஷன்? ஸோ R1 R2 R3ன்னு 3 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ R1 வந்து எதுக்கு அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ்க்கும் பிஸ்னஸ் பிளானுக்கும். ஸோ R2 வந்து ஆப்ரேஷனல் ரெடினஸ். R3 வந்து ஃபைனல் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரொமோட்டர் என்ன பிஸ்னஸ் பிளான் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேஷன். R3ன்றது ஃபைனலாக ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சர்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஒருத்தவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியாவோ இல்லை லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்குள்ளேயோ இது பண்ணோன்னா இவங்க வந்து LLP ஆக்ட்
2080 கீழே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும். இவங்களோட மினிமம் பெய்ட் அப் ஈக்விட்டி வந்து 100 கோடிக்கு இருக்கணும். ஸோ மினிமமே 100 கோடி இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. யார் யார்? ரேசர் பேயும். ஸோ அதுக்கப்புறம் யார்? என்பிபிஎல்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பாரத் பில் பே லிமிடெட். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த லான்ச் பண்ணுறாங்க. ஸோ என்ன? பேங்கிங் கனெக்ட்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்னது அப்படின்னா மொபைல் ஃபர்ஸ்ட் நெட் பேங்கிங் சொல்யூஷன். ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பை மகாராஷ்டிராவில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஜிபே பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மொபைலில் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக ஓகே நான் பே பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடுறேன், அதுக்கப்புறம் என்னோடய கோடை போடுறேன், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டிக் கொடுக்குறேன், பே ஆகுது. இப்படி தான் நமக்கு தெரியும். ஸோ பின்னாடி எப்படி இருக்கும்? இது வந்து ஃப்ரண்ட் எண்டு. பேக்ரவுண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா இன்டகிரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மல்டிபிள் பேங்க் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேஷனையும் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸையும் வந்து ஒரே ஒரு சிங்கிள் லேயர் இன்டகிரேட்டட் லேயர் கனெக்ஷன் மூலியமாக வந்து சிம்பிளான ப்ராசஸாக வந்து மாற்றுது. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா இதில் வந்து இன்டென்ட் பேஸ்டு இதுனா கியூஆர் எனேபிள்டு மல்டிபிள் மொபைல் பேமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேங்கிங் எக்கோசிஸ்டம் யார் யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, ஸோ அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க், ஸோ அதுக்கப்புறம் ஃபெடரல் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், எஸ் பேங்க். ஸோ இன்னும் நிறையா பேங்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் இந்த எக்கோசிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் திங்கே வந்து இன்டென்ட் பேஸ்டு அண்ட் கியூஆர் எனேபிள்டு ஹை வேல்யூ மொபைல் பேமெண்ட்ஸை ஈஸியாக வந்து ஈஸியாக பண்ணணும், டக்குன்னு பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு அக்யூசிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேட் லிமிடெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100% ஓனர்ஷிப் ஆஃப் ஐபிவி பிரேசில் பெட்ரோலியோ லிமிட்டாவை வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இவங்க ஆல்ரெடி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கதையும் வாங்கிடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேட் லிமிடெட் வந்து ஐபிவி பிரேசில் பெட்ரோலியில் எவ்வளோ ஸ்டேக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா 65.40 ஸ்டேக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 34.6% ஸ்டேக்ஸையும் இவங்களே வாங்கி 100% ஐபிவி பிரேசில் பெட்ரோலியோ வந்து இப்போ யாரு கீழே வந்துருச்சு அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கீழே வந்து வந்துருச்சு. ஓகேவா? மொத்தமாக இந்த டீலுக்கு வந்து எவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2312 கோடி செலவு பண்ணி இதை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெக்கான் லிமிட்டெடுக்கு வந்து மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மெக்கான் லிமிடெட் வந்து இது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட். எங்கே இருக்குது அப்படின்னா ராஞ்சியில் இருக்குது. ஸோ அது என்ன மினி ரத்னா கேட்டகரி 1. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 வருஷத்துக்கு கன்சிக்யூட்டிவாக ப்ராஃபிட் வந்து கொடுக்கணும், ரெஜிஸ்டர்டு ப்ராஃபிட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதாவது டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 crore and more வந்து இருக்கும். ஸோ 3 வருஷம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்கணும். இந்த 3ல் 1 வருஷமாவது அதோட ப்ராஃபிட் அதாவது டேக்ஸுக்கு முன்னாடி அதோட ப்ராஃபிட் வந்து 30 crore or more வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் அது கம்பெனிக்கு வந்து மினி ரத்னா கேட்டகரி வந்து 1 கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மினி ரத்னா கேட்டகரி 1 கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி கன்சிக்யூட்டிவான ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெட்வொர்க் இது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக கிடைச்சா மினி ரத்னா 2 வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு மெகன் லிமிடெடுக்கு வந்து மினி ரத்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஏர் மார்ஷல் இருக்காங்க இல்லையா, ஸோ ஏர் மார்ஷல் அஷிதோக் தீக்ஷித். ஸோ அவரை வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 51வது வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டெல்லியில் ஏர் ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அங்கே வச்சு ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வைஸ்
சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக யார் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் தான் ஆக போகிறாரு. ஸோ இவர் எத்தனாவது வைஸ் சீஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 51வது வைஸ் சீஃப். இதை எங்கே வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவர் யாரை வந்து சக்சீட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் வந்து இருந்தார். ஸோ அவருக்கு அப்புறம் இந்த போஸ்டிங் வந்து இவருக்கு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி அசுதோஷ் தீக்ஷித் வந்து என்னவா வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக வந்து இருந்தார். ஸோ இப்போ இவங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஆர்டிஏல ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச். ஸோ ஐஆர்இடிஏ ஓகேவா? ஸோ ஐஆர்இடிஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ அதுதான் ஐஆர்இடிஏ. ஸோ இதோட டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸராக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வினய்குமார் மொனாட்டி வந்து இருந்தார். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வினய்குமார் மொனாட்டி வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸராக இருந்தார். கரண்ட்லி இப்போ இருக்காரா? ஸோ இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜாக வந்து நீங்களே வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக வந்து இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐஆர்இடிஏ இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸாக இருந்த வினய்குமார் மனாட்டியை தம்பி நீயே சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவரையே சேர்மன் ப்ளஸ் மேனேஜிங் டைரக்டராக வந்து ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு அவார்டு தான் பார்க்க போகிறோம். என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரமோட ஒரு அவார்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்ன அவார்டு? 2026 குளோபல் லீடர்ஷிப் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுனில் பாரதி மித்தலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுனில் பாரதி மித்தல் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் பாரதி என்டர்பிரைசஸ். ஸோ இவருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவரோட இன்ஸ்ட்ருமெண்டல் ரோல் இதில் டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் டீப்பனிங் பைலேட்ரல் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் உள்ள ஒரு எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டி இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 9th லீடர்ஷிப் சமிட் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 9th லீடர்ஷிப் சமிட் வந்து எங்கே நடந்திருக்கு? யூஎஸில் வாஷிங்டன் டிசியில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அட் 250 அப்படின்றதான் இதோட தீம். ஸோ இந்த தீமில் தான் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2026 லீடர்ஷிப் அவார்டை சுனில் பாரதி மித்தலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்தியா யூஎஸ் எக்கனாமிக் ட்ரைஸை வந்து இன்னும் பெட்டராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு. ஸோ வேறு யாருக்கெல்லாம் இந்த இந்தியா யூஎஸ்ஏ எக்கனாமிக் காரிடாரில் வந்து இந்த எக்கனாமிக் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸோட சேர்மன் அண்ட் சிஇஓவான வி பிரேம் வஸ்தா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு யாருக்கு அப்படின்னா ஆர்டிஎக்ஸ் கோஆப்ரேஷனோட சேர்மன் அண்ட் சிஇஓவான கிறிஸ்டோஃபர் டி கேலியோக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த லீடர்ஷிப் அவார்டு வந்து போயிருக்கு. ஓகே, ஃபைனலி அடுத்து வந்து ஒரு ஜிஐ டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஜிஐ டேக்ஸ். ஸோ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்? தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23 ஜிஐ டேக்ஸ் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து நேஷ்னலி வந்து ஜாஸ்தியான ஜிஐ டேக் வச்சுருக்கிறதுல ரேங்க் 3 வந்து யார் மாறிட்டாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மாறிட்டாங்க. அப்போ ரேங்க் 1 யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் 1 வந்து உத்தரப்பிரதேஷ் கிட்ட தான் அதிக நம்பர் ஆஃப் ஜிஐ டேக்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83. ரேங்க் 2 யாருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஜிஐ டேக்ஸ் இருக்குது அப்படின்னா 76. ரேங்க் 3 இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு. ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு எவ்வளோ ஜிஐ டேக்ஸ் இருக்குது? 59 ஜிஐ டேக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட
மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி யார் வெஸ்ட் பெங்காலோடது. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா கல்யாண் சக்கரபோர்த்தி. ஸோ அவங்க தான் இந்த 23 ரைஸ் டேக்ஸையும் வந்து ஜிஐ டேக்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஞாபகிக்க வேண்டியது இந்த ஆர்டர் ப்ளஸ் இப்போ புதுசாக வெஸ்ட் பெங்காலுக்கு 23 கொடுத்தாங்க. ஸோ டோட்டல் வந்து 59 ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் குஜராத் வந்து ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தலாமா? ஸோ குஜராத்தோட சிஎம் பேர் என்ன? பூபேந்திர பட்டேல். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 பயங்கரமான ஸ்டேட் வைட் இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கிளென்லினஸ். ஸோ அவங்க ஸ்டேட் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நமோ ஸ்வச்சா அபியான் அப்படின்னு கிளென்லினஸ்காண்டி அர்பன் கிளென்லினஸ்காண்டி ஒரு இனிஷியேட்டிவும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா அம்ருத்பன் அபியான். ஸோ இந்த அம்ருத்பன் அபியான் வந்து எதுக்கு அப்படின்னா மெட்டர்னல் ஹெல்த்துக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்த 2யுமே வந்து அவங்களோட சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது எப்போ வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 1 வந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ அங்கே அந்த ஸ்டேட்டில் நடந்த நேஷ்னல் டாக்டர்ஸ் டே செலிப்ரேஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் காந்தி நகரில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அங்கே குஜராத்தோட சிஎம்மான பூபேந்திர பட்டேல் இந்த 2 ஸ்கீமையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் இந்த நமோ ஸ்வச்சா அபியான். ஸோ இது வந்து கிளென்லினஸ் டிரைவ்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து ஜூலை 1 to 7 வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஒரு வீக் லாங் கிளென்லினஸ் டிரைவ். ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 11,935 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் சென்டர்ஸ், இனிஷியேட்டிவ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த டிரைவ் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அமிர்ஜித் அபியான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டர்னல் டயத்தில், அதாவது ஒரு ப்ரெக்னன்சி டயத்தில், ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற டயத்தில் அந்த அம்மா மற்றும் சைல்டோட ஹெல்த்தை வந்து பெட்டராக பார்த்துக்கிறதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்மளோட சேனலான ஓப்பன் ஐ 24/7 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தமிழில் தரமாக யாராவது கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறாங்க, நீ அங்கே பார்த்து கற்றுக்கணும் ஜோதி அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? தாராளமாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் படித்து அந்த சேனல் யாருன்னு போய் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு இன்னும் பெட்டராக கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். இல்லை இது இன்னும் எப்படி பெட்டராக சொல்லணும்னு சொன்னீங்கனாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அதை வச்சு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மறக்காமல் கதையாக கேட்குறேன். ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.